ரீசெண்டாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸுக்கு. அதாவது அவங்க எவ்ரி என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து நோட்டீஸ் போர்டில் அடித்து போட சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க வெப்சைட்டில் வந்து வெளியிட சொல்லியிருக்காங்க. இப்போ June 6 ஆகுது. இது வரைக்கும் பெரும்பாலான ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன்னும் அந்த இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணலை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி வெளியிட்டவங்களுடைய ஸ்கூல்ஸோட லிஸ்ட்டு தனியாக வைங்க, வெளியிடாதவங்களோட லிஸ்ட்டும் தனியாக வச்சு எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள் ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மூவ். இது வந்து இப்போ தான் எனக்கே ஒரு விஷயம் தெரியும். கவர்மெண்ட் வந்து எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இந்த அமௌண்ட் தான் நீங்கள் ஃபீஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல் இருக்காமா. எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நீயா நானாலாம் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒரு ஸ்கூல் எபிசோட் பற்றி ஒரு எபிசோட் போட்டுருவாங்க. அதில் ஒரு அப்பா வந்து ரொம்ப கவலையாக சொல்லுவார், என் பையன் வேறு 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், நான் 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன் எவ்ரி இயர் அப்படின்னு. அப்படி அவனுக்கு என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க, அவன் இத்தனை வருஷமாக ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறான், ஆனால் அவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. ஸோ அப்படி என்ன தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சே வந்து இது வந்து ஒரு பல வருஷமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அண்ட் ரீசெண்டாக வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 lakhs 4 lakhs எவ்ரி இயர் வருது. அண்ட் இப்போ கூட நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், ஒரு 16,000 rupees வந்து புக்ஸுக்கு, அதுவும் யூகேஜி புக்ஸுக்குன்னு ஒரு வியூஸ் பார்த்தேன். சார் நான்லாம் என் மெடிக்கலுக்கே அவ்வளோ ரூபாய் கொடுத்து நான் புக்கு வாங்கினதில்லை, யூகேஜிக்கு 16,000 ரூபாய்க்கு என்ன புக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸாக நம்ம சம்பாதிக்கிற பாதி காசுக்கு மேலே பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கே போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது உடனே சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. அது ஒரு பேரண்ட்டோட சாய்ஸ். அவங்களுக்கு எங்கே படிக்க வைக்கணும்னு தோணுதோ அங்கே படிக்க வைக்கணும். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்குமே கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த லிமிட்டில் இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணல. இப்போ நம்ம பேரண்ட்ஸை கொஸ்டின் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் கொஸ்டின் பண்ணணும். அண்ட் அதை தான் இப்போ கரெக்டாக கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போயாவது தெரியும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு. அண்டு இப்போ ரீசெண்டாக வரப்போகிற நீயா நான் எபிசோடு இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் பற்றி தான் போட போகிறாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.